இந்த மாதிரி வேத பாட கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாரையும் என் தெய்வம் ஆசீர்வதிப்பார். உலகத்திலேயே மிக சிறந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த வேத புத்தகம். அல்லேலூயா. இந்த உலகத்திலேயே பெஸ்ட் இதுதான், சிறந்தது இதுதான், விலையில பெற்றதும் இந்த வேதம் தான். அல்லேலூயா. நம்ம கிட்ட 1000 காஸ்ட்லி பொருள் இருக்கலாம், பல லட்சமான பொருட்கள், பல கோடிக்கு பொருட்கள் நம்ம கிட்ட இருக்கலாம். அசையும் சொத்து, அசையா சொத்து என்னன்னோ சொல்றாங்களே, எல்லாம் இருந்தாலும் அதை விட விலையோடு பெற்றது, விலை நிர்ணயிக்க முடியாதது, விலைக்கு ஒப்பிட முடியாத ஒன்று இருக்குமானால் அது என் வேத புத்தகம். அப்படின்னு சொல்லுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நாம் இந்த லேவியாகம புஸ்தகத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். லேவியாகம புஸ்தகத்திலே இது அப்படியே இயேசு கல்வாரி சிலுவையில செய்து முடித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 6 அதிகாரம் பார்த்தோம். 7வது அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. குற்ற நிவாரண பலியின் பிரமாணம் என்னவென்றால் அது மகா பரிசுத்தமானது. அதுக்கப்புறம் 7வது வசனம் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்ப 7வது வசனத்தை நான் முதல் பாகத்தை வாசிங்க. பாவ நிவாரண பலி எப்படியோ குற்ற நிவாரண பலியும் அப்படியே. பாவ நிவாரணத்துக்கு பலி, குற்ற நிவாரணத்துக்கு ஒரு பலி. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாத்துக்கும் பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கிறோம். அவங்க பாவம் செஞ்சாங்கன்னா ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொண்டு வந்து அதை அடிச்சு பாவ நிவர்த்தி செய்வாங்க. ஆனா அது நிரந்தரம் இருக்காது. பாவத்திலிருந்து நிரந்தர விடுதலை இல்லை. மறுபடியும் பாவம் செய்வாங்க, மறுபடியும் ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிச்சு மாட்டை தேடி ஏதோ ஒண்ணு கொண்டு வந்து அடிப்பாங்க. அதுக்குதான் இயேசு ஒரே விதம் பலியாகி நம்மை மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இது யார் செய்யணும் அப்படின்னா ஆசாரியன் செய்யணும். அவன் தான் அவங்களுக்கு குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி எல்லாவற்றிலும் இருந்து ஜனங்களை விடுதலையாக்கும்படி அவன் பலி செலுத்தி பலிபீடத்துல தெளித்து ஆசரிப்பு கூடாரத்துல தெளித்து அப்புறம் அவங்களுக்கு பாவ நிவர்த்தி அவன் தான் செய்யணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அதாவது 7ஆம் வசனம் பின்பக்கம் வாசிங்க. அதனாலே பாவ நிவர்த்தி செய்த ஆசாரியனை அது செய்யும். அது விட்டு பாவ நிவர்த்தி செய்த ஆசாரியன். ஆமென். அல்லேலூயா. எல்லா பலிகளுக்கும் பாவ நிவர்த்தி செய்கிறது ஆசாரியன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நல்ல கவனிங்க. இப்போ சபையின் பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு நம்ம சபை பேரே தெரியாது. ஒரு சிலர் கிறிஸ்துவின் அப்போஸ்தல சபை, கிரைஸ்ட் அப்போஸ்தலிக் சர்ச், ரைட்டா? இந்த சபையில நீங்க நல்ல விசுவாசியா இருக்கிறீங்க. நீங்க எங்கேயாவது இடறி விழும் பொழுது உலகம் டக்குன்னு சொன்னோம், எந்த சர்ச்சுக்கு போறான்னு தெரியல, இவனுடைய பாஸ்டர் எவன் தெரியல, எப்படின்னு நான் சும்மா இருப்பேன். நானா செஞ்சேன். நான் உங்களுக்கு நல்வழிக்கு தான் சொல்றேன். எப்படி குற்றம் சுமரம் பாருங்க. இது எங்கேயும் போய் மாட்டிக்கின்னு சிக்கிக்கின்னு டக்குன்னு சொல்லுவாங்க, இது எந்த சபைக்கு போகுதுன்னு தெரியல, இவன் பாஸ்ட் எவன் தெரியல, நல்ல புத்தியை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் நாங்க எவ்வளோ குற்றத்தை சுமந்து அதெல்லாம் சரி பண்ணி தான் உங்களை வச்சிருக்கிறோம். எவ்வளோ உங்க வாழ்க்கையில வருகிற குற்றங்கள் அதெல்லாம் எடுத்து சொல்லி உங்களுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாது, இது தவறுன்னு சொல்லி உங்களுக்கு ஆண்டவரிடத்துல இருந்து மன்னிப்பை பெற்று நீங்களும் நேரடியா போய் மன்னிப்பை பெற்று வாழும்படி உங்களுக்கு அந்த குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி செய்தது பாருங்க. அது ஒரு ஆசாரியர். அதை நம்முடைய பிரதான ஆசாரியராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் செய்து முடித்ததை எடுத்து சொல்லதான் எங்களை மாதிரி ஆள் வச்சிருக்கிறார்.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் செய்யல, அவர் செஞ்சு முடிச்சதை எடுத்து சொல்லி அது சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதுக்குதான் எங்களை நியமிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதிலிருந்து விடுதலையாக்கும்படி கர்த்தர் இதெல்லாம் வச்சிருக்கிறார். அது என்னென்ன பண்ணணும்ன்றது அந்த அதிகாரத்துல அவர் சொல்லியிருக்கிறார். 7வது அதிகாரத்துல ஆரோனும் அவன் குமாரனும் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் அங்கே சொல்லியிருக்கிறார். இப்போ 8வது அதிகாரத்துக்கு வாங்க. நாம் வாசிக்கிறோம் ஆரோனுடைய வஸ்திரத்தை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கிறது. 7, 8, 9 அப்படியே அவன் ஃபுல் கார்மெண்ட் அங்க போட்டிருக்கு. வாசிங்க. அவனுக்கு உள்ளங்கையை போட்டு உள் அங்கியை போட்டு இடை கச்சையை கட்டி மேல் அங்கியை உடுத்தி ஏபோத்தை தரித்து அதன் மேல் ஏபோத்தின் விசித்திரமான கச்சையை கட்டி அவனுக்கு மார்பதகத்தை அணிந்து மார்பதக்கத்திலே ஊரின் தும்மின் என்பவைகளையும் வைத்து அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான். ஆமென். அப்போ ஒரு ஆசாரியனை டிஃபரெண்டா காண்பிக்கணும், வித்தியாசம் காண்பிக்கணும். இஸ்ரவேல்ல அத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க, அத்தனை ஜனங்களுக்கு மேலாக இவர்களை, இந்த ஆசாரியர்களை, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கணும். அந்த ட்ரெஸ் பார்த்த உடனே அந்த ட்ரெஸ் கோட் காண்பிக்கும், இவன் ஒரு தேவனுடைய பணிவிடை செய்கிற ஒரு ஆசாரியன் என்று. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய திருப்பணியை செய்கிற அந்த ஆசாரியர்களுக்கு என்று விலையேறப்பெற்ற வஸ்திரத்தை கர்த்தர் அங்கே அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். ஏன்னா அவர்களுக்கு வித்தியாசத்தை காண்பிக்கணும். தேவனுடைய திருப்பணியை செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். அல்லேலூயா. இவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள், தேவனுடைய திருப்பணியை செய்கிறவர்கள், தேவன் சொல்லுகிறதை கேட்டு அப்படியே நடக்கிறவர்கள், தேவன் சொல்லுவதை கேட்டு மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்கள். இப்படி ஆசரிப்பு கூடாரத்தை ஆயத்தப்படுத்தினது, அதுல வேலை செய்ய இவர்களை கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. அதுக்கு வித்தியாசப்படுத்தி காண்பிக்க ஒண்ணு. அடுத்து 12 வருஷம் அதுல அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். அப்போ பாருங்க, அவங்கள நல்ல ஒரு மிருக்கான வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம், தலையில பாகை எல்லாம் வச்சு பொக்கிரீடத்தை கட்டி அபிஷேக தைலத்துல கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். அப்போ பாருங்க, இதெல்லாம் செஞ்சு அவன் தலையின் மேல கர்த்தரே சொல்றாரு, அவன் தலையின் மேல அபிஷேகத்தை ஊத்து. அல்லேலூயா. இப்போ அப்படியே 30வது வசனத்துக்கு வாங்க. 30வது வசனத்தை வாசிங்க. மோசே அபிஷேக தைலத்திலும் பலி பீடத்தின் மேல் இருந்த இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவன் குமாரர் மேலும் அவர்கள் வஸ்திரங்கள் மேலும் தெளித்து ஆரோனையும் அவன் வஸ்திரங்களையும் அவன் குமாரரையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் பரிசுத்தப்படுத்தினான். அல்லேலூயா. இதுல ஒரு சத்தியம் இருக்கு, விளங்கிக் கொள்ளுங்க. இப்போ இயேசுவுடைய ரத்தம் அங்கே அபிஷேக தைலத்திலும் பலிபீடத்தில் இருந்த ரத்தத்திலும், பலி செலுத்தப்பட்டு பலிபீடத்திலே ரத்தம் இருக்கிறது. பலியாக ஏதோ ஒரு மிருகம் பலியா இருக்கு, அதனுடைய ரத்தம் இருக்கிறது. இங்கே அபிஷேக தைலம் இருக்கிறது. ரெண்டையும் எடுத்து அவன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் தெளித்து பரிசுத்தப்படுத்தினான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த வஸ்திரத்தை, உயர்ந்த வஸ்திரத்தை, அலங்கார வஸ்திரத்தை, மகிமையின் வஸ்திரத்தை கொடுத்ததும் இல்லாமல் ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தமும் அபிஷேகமும் அவர்கள் மேல் தெளிக்கப்படுகிறது, வஸ்திரங்கள் மேலே தெளிக்கப்படுகிறது. அப்போ அவர்கள் தனித்துவமாய் நிற்கிறார்கள், தேவனுடைய பிரதிநிதியாய் காண்பிக்கப்படுகிறது, தேவனுடைய தூதுவாய் காண்பிக்கப்படுகிறது. ஒரு அம்பாஸ்டரா நிற்கிறாங்க, தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக இவர்கள் நிற்கிறார்கள். அப்போ கவனிங்க, இப்படி உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு போக மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் அவர்கள் தேவனுடைய திருப்பணியை செய்கிறவர்கள்.
இப்போ அதே புதிய ஏற்பாட்டுல நீ தேவனுடைய திருப்பணியை செய்வாய் என்றால், அவருடைய பணியை நீ செய்வாய் என்றால், ஆசரிப்பு வேலையை நீ செய்வாய் என்றால், உனக்கு உயர்ந்த வஸ்திரங்களை தரிப்பித்து, உன்மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளித்து, உன்மேல் அபிஷேக தைலத்தை தெளித்து, உன்னை உயர வைத்து எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக தேவனோடு இருக்கிற மனுஷன் என்பதை காண்பிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசாரியத்துவ ஊழியம் என்ன செஞ்சார்? என்ன செஞ்சாரு? தண்ணீர் தொட்டிலே தன்னை கழுவினார். எப்பொழுதும் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள். பலிபீடத்திலே அவன் பலி செலுத்தினான் ஆசாரியர். இதெல்லாம் தேவனுடைய திருப்பணி. நல்ல கவனிங்க, பலி செலுத்தலாம். அப்போ எப்பொழுதும் பலியை குறிச்சு நான் நிறைய பேசிட்டேன். எல்லாமே உன் வாழ்க்கையில ஒண்ணு கூட பலியை டச் பண்ணாம இல்லை. உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அல்லேலூயா உன் வாழ்க்கையில் அன்றாட வருகிறது எல்லாமே பலியை சார்ந்து பலியோடு சம்பந்தப்படுத்தினதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பேசுகிறேன், உலக வாழ்க்கை அல்ல. அப்போ ஆசாரியன் என்ன பண்றான்? அங்க பலி செலுத்துகிறான். அடுத்து என்ன பண்றான்? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் என்ன பண்றான்? குத்து விளக்கை ஏற்றுகிறான், வெளிச்சத்தை காண்பிக்கிறான். தேவ சமூகத்துல ஒரு வெளிச்சத்தை ஏற்றுகிறான். அல்லேலூயா. உன் ஒளி பிரகாசிக்கணும் என்றாரு. நீ பிரகாசமா இருப்பாய், உலகத்து மலை மேல் இருக்கிற வெளிச்சமா இருப்பாய், அது மறைந்திருக்க மாட்டாது என்றார். நம்மள சொல்றாரு. அப்போ நம்ம வெளிச்சம் கொடுக்கிறவர்களா, அதான் ஆசாரியத்துவ ஊழியம். மற்றவர்களுக்கு வெளிச்சம். அப்படிதான் சுவிசேஷம் என்பது, தேவனுடைய வார்த்தை என்பது வெளிச்சம். அவருடைய வார்த்தை வெளிச்சமா இருக்கிறது என்று சொல்லுது. நிறைய வசனத்துல தீபமா இருக்கிறது, பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தை அல்லேலூயா வெளிச்சம் கொடுக்கிறதா இருக்கிறது. அப்போ அவன் குத்து விளக்கை ஏற்றுகிறான். தேவனுடைய ஆசரிப்பு கூட அவர் ஆசாரியனுடைய வேலையை கவனிங்க. தண்ணீர் தொட்டியிலே தன் கைகளையும் கால்களையும் சுத்தம் செய்கிறான். அடுத்து பலிபீடத்துல பலியிடுகிறான். அடுத்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அங்கே குத்து விளக்கை ஏற்றுகிறான். அடுத்து என்ன பண்றான்? சமூகத்து அப்பத்தில் மேஜையை வைக்க, அந்த மேஜை மேல அப்பத்தை வைக்கிறான். அப்போ தேவனுடைய வார்த்தை நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறான். ஒரு ஆசாரியனுடைய வேலை. அப்போ அந்த அப்பத்தை வைக்கிறார், அப்பத்தை படைக்கிறார். அப்படின்னா என்ன? வார்த்தையை நீ வைக்க வேண்டும். எல்லா இடத்திலும் தேவனுடைய வார்த்தையை வைத்து நீ செயல்பட்டால் அது ஆசீர்வாதமாய் மாறிவிடும். அல்லேலூயா. அதுதான் ஆசாரியனுடைய வேலை. எங்க போனாலும் நீ வார்த்தையை பேசணும், வார்த்தையை வைக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்புறம் அந்த மேஜை மேல வார்த்தை அப்பத்தை வைக்கிறான் ஆசாரியன். அடுத்து தூப பீடத்துல அவன் தூபத்தை ஏறெடுக்கிறான். அது தூபம் என்பது துதி ஆராதனையையும் ஜெபத்தையும் இணைத்து காண்பிக்கிறது. அல்லேலூயா. இந்த சத்தியத்துல ஆசாரியனுடைய வேலை. அவனுக்கு தான் அந்த உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து, அவன் மேல, அவன் தலையின் மேலதான் கிரீடத்தை வச்சு, அவன் தலை மேலதான் அபிஷேகத்தை ஊற்றி, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தமும் அபிஷேக தைலமும் தெளிக்கப்பட்டு, அவன் மேல மாத்திரம் இல்ல, அவன் போட்டிருக்கிற வஸ்திரத்தின் மேல தெளிக்கப்பட்டு, ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து, அதுல வைர பதக்கங்கள் எல்லாம் வைத்து, மார்க்கச்சில் ஊரி தும்மெல்லாம் வைத்து, தலைப்பாகை வைத்து, அலங்கார வஸ்திரத்தை தரிப்பித்து தனித்துவமாய் காண்பிக்கிறாரே. எதற்கு? அவன் ஆசாரிய ஊழியம் செய்கிறவன் என்பதை காண்பிப்பதற்காக. அங்கு இருக்கிற அத்தனை ஜனங்களும் இவனுக்கு பயந்து, இவன் தேவனுடைய மனுஷன், தேவனோடு சம்பந்தப்பட்டவன், தேவனோடு ஐக்கியம் வைத்திருக்கிறவன், இவன் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவன். அல்லேலூயா. இப்படி நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். அதனாலதான் தேவன் அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் இவர்களை தனித்துவமாய் காண்பிக்க காரணம் என்ன? இவர்கள் இந்த பணிவிடையை செய்கிறார்கள். யார் ஒருவர் புதிய ஏற்பாட்டின்படி இந்த திருப்பணியை செய்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் உயர்ந்த வஸ்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த வஸ்திரம் நீ எங்க போனாலும் உன்னை காண்பித்து கொடுக்கும். நான் ஒரு தடவை நான் வெளியே போனா மேக்சிமம் கலர்ல தான் போவேன். ஊழியத்துக்கு மட்டும்தான் ஒயிட் அண்ட் ஒயிட்ல போவேன். அது என்னுடைய ஒரு காரியம். என் மனசுல ஒவ்வொருத்தர் பிரதிஷ்டையா எங்க போனாலும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல போவாங்க. நான் ஒரு சில நேரத்தில் சஃபாரியில போவேன், இல்ல கலர் பேண்ட் ஷர்ட்ல போவேன். காரணம் என்னன்னா ஜனங்களோட ஜனங்களாய் கலக்கணும் நம்ம அப்படின்றது என்னுடைய. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது. ஒவ்வொருத்தர் பிரதிஷ்டையா இருப்பாங்க. எங்க கடைக்கு போனா கூட ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான். எனக்கு தெரிஞ்ச பாஸ்ட்லாம் இருக்காரு. கடைக்கு போனா கூட உடனே வெள்ளை பேண்ட் சட்டை மாட்டின்னு தான் போவாங்க. அது அவங்கவுங்க பிரதிஷ்டை. அதுல நம்ம தலையிட தேவையில்லை. கவனிங்க, நான் போறேன்னா
நான் என்னுடைய பிரதிஷ்டை என்னன்னா, ஒரு சில இடத்துல நான் அதை பார்த்தேன், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டோன்னு நம்மளை கொஞ்சம் அப்படி தள்ளி வைக்கிறாங்க, அவங்களோடு நெருங்கி போக முடியல, பேச முடியல. அதனால நான் வந்த உடனே அல்லேலூயா கோஷ்டி வராங்கன்றாங்க, இப்படி எல்லாம் நிறைய சொல்றதால நான் என்ன பண்ணேன், வெளியே ஜனங்களோடு நம்மளும் ஒரு ஜனமா இருக்கணும், எப்படி ஆகிலும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக நான் அப்படி கலர் ட்ரெஸ்ல போவதும். ஒரு தடவை கலர் ட்ரெஸ்ல போனேன், ஒரு கூட்டத்துல ஒரு பாஸ்டர் என்னை தேடி வந்தாங்க. தேடி வந்து என்கிட்ட சொன்ன காரியம், எப்படியா கண்டுபிடிச்சிங்க உங்களை கூட்டத்துல? நான் கேட்டேன், ஐயா உங்க ட்ரெஸ் கிளீனா தெரியுதியா, பளிச்சுன்னு இருக்கியா, நீங்க போட்டிருக்கிற கலர் அந்த மாதிரியா. நேரம் வந்து என் பக்கத்துல நின்னார். நான் அவர் எங்க இருக்கான்னு நான் தேடுறேன், என்னால கண்டுபிடிக்க முடியல அவ்வளவு ஜனத்துல, ஒரு கூட்டத்துல. நான் போன்ல பேசுறேன், ஐயா இது பாருங்க, கை காட்டுறேன் பாருங்க, இங்கதான் நிக்கிறேன், இங்கதான் இருக்கிறேன், இங்க பக்கத்துல இது இருக்கு, இப்படி எல்லாம் சொல்றேன். எனக்கு தெரியல எங்க இருக்கிறாரு. ஆனா அவர் போனை வச்சுட்டு நான் பார்த்துட்டேன், நான் வரேன்னாரு. அடுத்த நிமிஷமே அப்படியே நேரம் வந்து என் பக்கத்துல நிக்கிறாரு. காரணம் என்ன, நீங்க போட்ட ட்ரெஸ் படிச்சுன்னு காட்டுதியா, அதெல்லாம் சுத்தி இருக்கிறதோட உங்க ட்ரெஸ் அங்க இருந்து பார்த்துட்டேன், கிளீனா இருக்கு, நம்ம ஐயா தான் அங்க இருக்கிறாரு அப்படின்னு வந்தேன் அப்படின்ற. இல்லையா, நீ எந்த ட்ரெஸ் போனாலும் போட்டு போனாலும் சரி, அது உயர்ந்த வஸ்திரமா இருக்கட்டும், இல்ல அது சாதாரண வஸ்திரமா இருக்கட்டும், ஒரு வஸ்திரத்தை தனித்துவமாய் காட்டுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அங்க நிக்கிறது கிளீனா தெரியும், ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அதன் மேல அபிஷேகம் இருக்கிறது, தேவனுடைய ரத்தம் இருக்கிறது. அல்லேலூயா. அது உன்னை காண்பித்துக் கொடுப்போம். இது மட்டுமல்ல, நீ தேவனுடைய மனுஷி, நீ ஒரு ஆசாரியத்துவ ஊழியம் செய்கிறாய், தூப பீடத்தில் நின்று நீ ஜெபிக்கிறாய். அல்லேலூயா. தூப ஜெபமும் துதி ஆராதனையும் செய்யல. சமூகத்தப்ப மேசையில் மேல அப்பத்தை வைக்கிறோமே, தேவனுடைய வார்த்தையை பேசுறோமா இல்லையா? குத்து விளக்கை ஏத்துறோம், குத்து விளக்கை ஏத்தி பிரகாசமா இருக்கிறது அந்த இடத்துல அவன் ஆசாரியன் செய்கிற வேலை. நாம் ஒரு வெளிச்சமா இந்த உலகத்துக்கு இருக்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. அது மட்டுமல்ல, பலி செலுத்துகிறோமா இல்லையா? தண்ணீர் தொட்டியில கழுவுகிறமே, உன்னை அனுதினமும் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறாயா இல்லையா? தவறு செய்யும் போது உணர்த்தப்படுகிறோமா இல்லையா? உணர்த்தப்பட்டா கழுவுறன்னு அர்த்தம். அல்லேலூயா. எதுக்கு அவனை இந்த அளவுக்கு காண்பித்தார்னா, இந்த பரிசுத்த அது மட்டுமல்ல, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள போய் அங்க தேவனோடு உறவாடும்படி. எல்லாத்துக்குமே அடுத்து இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை வைக்கப்பட்ட இடத்துல, கெருபீன்கள் மத்தியில தேவன் பேசுகிற இடத்துல அங்கு உள்ள போய் தேவனோடு உறவாடும்படி. தனிப்பட்ட முறையில ஒரு ஆசாரியன் தேவனோடு உறவை வைத்திருக்க வேண்டும். அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த வெளியேற பெற்ற அந்த கார்மெண்ட், அந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார். எத்தனை பேர் தேவனோடு தனிப்பட்ட முறையில உறவுல இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர்களுக்கு தான் கர்த்தர் புதிய ஏற்பாட்டின்படி நான் பேசுகிறேன். பழைய ஏற்பாட்டுல எல்லாம் அப்படியே அந்த இதுல இருந்தது. புதிய ஏற்பாட்டுல அப்படி அல்ல. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆசாரியனுக்கு அந்த வஸ்திரத்தெல்லாம் போட்டு அவன் ஆசாரியன் என்று அடையாளப்படுத்தி அவன் செய்கிற பணி. எதுக்கு அவன் ஆசாரியனா நியமிக்கிறார் என்றால், இந்த பணிவிடையெல்லாம் செய்யணும், அனுதினமும் பலி செலுத்தணும். பலிபீடம் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இதை கொஞ்சம் நிறைய பேசிட்டேன். பலிபீடம் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், பலி செலுத்த வேண்டும், தண்ணீர் தொட்டியில கைகள் கால்கள் கழுவப்பட வேண்டும். அடுத்து ஆசிரியர் கூடாரத்துல பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவன் உள்ளே போய் செய்ய வேண்டியது, குத்து விளக்கை ஏற்ற வேண்டும், மேஜையில அப்பத்தை வைக்க வேண்டும், தூபபீடத்தாண்ட போய் தூபத்தை போட்டு வாசனையான அந்த புகையை எழுப்ப வேண்டும், தேவன் முகரவில வாசனையை காண்பிக்க வேண்டும். அப்படின்னா என்ன? துதி ஆராதனை உன் ஜெபங்கள், அது ரெண்டும் கலந்ததுதான் தூப பீடம். அதற்கு பின்பு இவ்வளவு செஞ்சு முடிச்சுட்டு அந்த ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் தேவன் பேசுகிறதை கேட்கக்கூடிய விருத்த சேதனம் பண்ணப்பட்ட செவியோடு உள்ளதும்
பரிசுத்தமாய் உள்ள போகணும். அல்லேலூயா. அங்க தேவன் உலாவுகிற இடம், அங்க குத்துவிளக்கு கிடையாது, தேவனே அங்க பிரகாசிப்பார். அல்லேலூயா. அதனாலதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துல திரை தடுக்கப்பட்டு உள்ள தேவன் இருக்கிறார், அவரே வெளிச்சமா இருக்கிறார். அந்த இடத்துல போய் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி, தேவனோடு உறவாடும்படி, தேவன் சொல்லுகிறதை கேட்டு வெளியே வந்து ஜனங்களுக்கு சொல்லும்படி, இதற்காக தான் அவனுக்கு அந்த உயர்ந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் மேல அதற்குதான் அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அவன் மேலும் அவன் வஸ்திரத்தின் மேலும் அபிஷேக தைலம், அவன் மேலும் அவன் வஸ்திரத்தின் மேலும். அல்லேலூயா. இவ்வளவு உயர்வை கொடுக்க காரணம் என்ன? இத்தனை அலங்கரிப்பை கொடுக்க காரணம் என்ன? தேவனுடைய திருப்பணியை செய்ய. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்குதான் நீ தேவனுடைய திருப்பணியை செய்வாய் என்றால், இந்த பணிமுட்டுகளுக்கெல்லாம் நீ ஒரு ஊழியக்காரனா இருப்பாய் என்றால், கர்த்தர் உன்னை உடுத்து வைப்பார். உயர்ந்த வஸ்திரத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. தனித்துவமாய் உன்னை நிற்க வைப்பார். எத்தனை லட்சம் ஜனங்கள் இருந்தாலும் நீ ஒரு ஆசாரியர் என்பதை காண்பிப்பார். நீ தேவனுடைய பணியை செய்கிறவன் என்பதை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. தேவனோடு உருவாடுகிற மனுஷன் என்பதை மற்றவர்களுக்கு காண்பித்து கொடுப்பார். உண்மையிலே அபிஷேகமும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தமும் உண்மையிலே இருக்கிறது என்பதை மற்றவர்கள் பார்ப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ எதுக்கு இவ்வளவு உயர்வான காரியங்கள் என்ன பண்ண? உன்னை எதுக்கு ஆசீர்வதித்து உயர்த்துகிறான்? உன்னை மேல மேல உயர கொண்டு போக காரணம் என்ன? நீ தேவனுடைய திருப்பணியை செய்யும்படி. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த பணியை செய்யும்படி ஒவ்வொரு இடம் உங்களை ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய ரத்தம் உங்களை ஆசாரியர்களாய் மாற்றி வைத்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் வைத்திருக்கிறார். அப்ப ஆசாரியத்துவ பணி என்ன? அன்றாட பலி செலுத்த வேணும். பலிபீடம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். தண்ணீர் தொட்டியில கழுவப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. உன்னை கழுவி சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து உள்ளே போனா ஜெபமும் துதியும் இருக்க வேண்டும். குத்துவிளக்கு ஏற்ற தர வேணும். அந்த வெளிச்சம் இருக்க வேண்டும். குத்துவிளக்கு அது தேவனுடைய குத்துவிளக்கை குறிச்சு ஒரு பெரிய பாடம். அது நீங்க அப்புறம் போய் பார்த்துங்க. குத்துவிளக்கா யார் இருக்கிறாங்கன்றது. அடுத்து அப்பம் அங்க வைக்கப்படுகிறது. அந்த சமூகத்துக்கு மேஜையும் அப்பத்தையும் குறித்து நான் தனியா லெசன் எடுத்து உங்களுக்கு நல்லா தெரியும். எத்தனை பேர் நினைக்க ஞாபகம் இருக்கு தெரியல உங்களுக்கு எல்லாம். அப்போ இந்த பணியெல்லாம் அதுக்கு பின்பு இதெல்லாம் செய்து முடித்து ஆசாரியன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உள்ளே போகிறான். உள்ளே போகும் பொழுது அங்கே தேவன் அவர்களோடு உறவாடுகிறார், பேசுகிறார். அல்லேலூயா. அதுக்குதான் இந்த 7-8வது அதிகாரம் ஆசாரியனாய் அவனை உயர்ந்த வஸ்திரத்தை, அதாவது வாசிங்க 7 மறுபடியும் வாசிங்க 8வது அதிகாரம் 7, 8, 9. அவனுக்கு உள் அங்கியை போட்டு இடை கச்சையை கட்டி மேல் அங்கியை உடுத்தி ஏபோத்தை தரித்து அதன் மேல் ஏபோத்தின் விசித்திரமான கச்சையை கட்டி அவனுக்கு மார் பதக்கத்தை அணிந்து மார் பதக்கத்திலே ஊரின் தொன்மீன் என்பவைகளையும் வைத்து அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொருள் பட்டத்தை கட்டினான். அவனுடைய வஸ்திரம்லாம் எப்படி செய்யப்பட்டிருந்தது யாத்ராமம் முன்னாடி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். அதாவது 28ல நான் ஏற்கனவே லெசன் எடுத்தேன். அது 2வது வசனம் மாத்திரம் வாசிங்க. 28:2. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாய். அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை உண்டு பண்ணு. ஏன்னா அவன் என் சமூகத்துல நிற்கிறவன். அல்லேலூயா. தேவ பிரசன்னத்துல நிற்கக்கூடியவன் அவன். அல்லேலூயா. இத்தனை பணிவும் பணிமுட்டுகளுக்கும் அவன் தான் எல்லாவற்றையும் செய்கிறவன். இத்தனை பணிமுட்டையும் கையாளுகிறவன் அவன். அல்லேலூயா. நான் சொன்ன ஒவ்வொன்றும் அதோட இவன் தான் செயல்பட வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும்
பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. நீ ஆசாரியத்துவ ஊழியம் செய்யறன்னா அந்த பனிமுட்டுகளோடு உனக்கு தொடர்பு இருக்கணும்னா பலிபீடத்தோடு, தண்ணீர் தொட்டியோடு, குத்து விளக்கோடு, அது மட்டுமல்ல அந்த சமூகத்த மேஜையோடு, தூப பீடத்தோடு, அந்த உடன்படிக்கை பெட்டியோடு உனக்கு தொடர்பு இருக்கும் என்றால் கர்த்தர் உனக்கு அலங்காரமும் மகிமையுமான வஸ்திரத்தை அவர் கொடுப்பார். அந்த வஸ்திரத்தை ஆவிக்குரிய வஸ்திரம், அதை ஒண்ணு ஈஸியா அடையாள பார்ப்போம், பிசாசம் பார்ப்போம். அல்லேலூயா. உங்ககிட்ட வர முடியாதுன்னு உனக்கு தெரியும். ஏன்னா மகிமையின் வஸ்திரம் ஒன்னே இருக்கிறது. பரிசுத்த வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், வெள்ளாடை தரித்து கொண்டிருந்தாங்க. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் அலங்காரமான வஸ்திரங்கள், ஆவிக்குரிய வஸ்திரங்கள். இந்த வஸ்திரத்தை பார்த்தா கிட்ட நெருங்க மாட்டேங்குது. அல்லேலூயா. அந்த நல்ல சமாரியன் கதை தெரியல உங்களுக்கு. அவன் எப்போ எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போனானோ அவனை எடுத்தவனே காயப்படுத்த முடியாது யாரையுமே. ஏன்னா அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அப்புறமா தான் காயப்படுத்தலாம். அந்த வஸ்திரத்தை வாசிங்க, ரொம்ப அருமையா இருக்கும். வஸ்திரத்தை தொடாம அவனால உங்களை தொட முடியாது, உங்களை காயப்படுத்த முடியாது. சொல்லுங்க. அவனுக்கு தெரியும் வஸ்திரத்தின் மேல தேவ மகிமை இருக்கிறது, வஸ்திரத்தின் மேல தேவ வல்லமை இருக்கிறது, வஸ்திரத்தின் மேல அபிஷேகம் இருக்கிறது, வஸ்திரத்தின் மேல ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் இருக்கிறது. வஸ்திரத்தை தொடாம உன்னை தொடவே முடியாது. அது நீங்க வீட்டுல போய் வாசிச்சீங்க. இந்த 28வது அதிகாரம் ஃபுல்லா நான் ஏற்கனவே உங்களுக்கு பாடம் எடுத்துட்டேன். அதுல அவனுக்கு எப்படியெல்லாம் செஞ்சாங்க அந்த வஸ்திரத்தை என்று சொல்லி அதுலயே 41 வாசம் 28-41 அதுல கிளீனா இன்னும் கொஞ்சம் தெளிவா போட்டிருப்பாரு. உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோட கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி இன்னைக்கு நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன். நீ ஆசாரியத்துவ ஊழியர், நான் சொன்னதெல்லாம் உடன்படிக்கை பெட்டியில எல்லாம் அந்த மணிமுட்டு ஊழிய காரியங்களை நான் சொல்லிட்டேன். இதை செய்வாய் என்றால் இன்றைக்கு இந்த வார்த்தை வருகிறது. உன்னை பரிசுத்த அவகாலத்தினாலே வஸ்திரத்தை போடுவிப்பார். ஒரு வஸ்திரம் உன் மேல இறங்கும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உண்மையிலே ஒரு வஸ்திரத்தை விரிப்பார். அந்த வஸ்திரத்தை வாசிங்க 41 எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. 28 ஃபுல்லா ஒரு அதிகாரம் ஃபுல்லா அவருடைய வஸ்திரத்தை குறிச்சு தான் போடப்பட்டது. அப்ப பாருங்க, கர்த்தர் தனக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு, தன்னுடைய திருப்பணியை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் எவ்வளவு உயர்ந்த இடத்துல வைக்கிறார், உயர காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தனித்துவமாய் உன்னை காண்பிக்க வேண்டும் என்று கர்த்தர். அடுத்து நம்ம 10வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளும். லேவியாகமம் முதல் வசனத்தை வாசிங்க. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாப்பும் அபியும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளை இடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு வருகிறது. அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். பழைய பாட்டுல செத்துட்டாங்க, புதிய பாட்டுல ஆவிக்குரிய மரணம். கவனிங்க, அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பிரசன்னத்துல கொண்டு வந்தாங்க. தேவன் இருக்கிற இடத்துல கொண்டு வந்தாங்க. தேவன் தங்கி உலாவுகிற இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. அங்கே கர்த்தருடைய அக்கினி இல்லாம பலிபீடத்துல இருக்கிற அக்கினியே இல்லாமல் வேற அக்கினியை போடக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. யாத்திராமத்தில் உங்களுக்கு ஏற்கனவே எடுத்தேன். அப்போ பாருங்க, அந்நிய அக்கினியை இவர்கள் தேவனுடைய சமூகத்துல கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு வந்து அவர்களை பட்சித்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள். பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி அப்படி என்பது, பலிபீடம் என்பது இயேசு, அக்கினி என்பது
ஏற்கனவே உங்களுக்கு அக்னி லெசன் எடுத்தேன். அபிஷேக கூட்டத்துல மாசத்துக்கு ஒரு நாள் முதல் வாரத்துல எடுத்தேன். என்னது? இந்த பொண்ணு கைத்தட்ட, இந்த பொண்ணுக்கு இல்ல, ஒரு பொருள் வார்த்தை. ஏற்கனவே நான் சொன்னேன்ல, ஒரு வசனத்தை ஆசிரியர் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 23:29 வாசிங்க. என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை அக்கினியை போல இருக்குது. ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தை அக்கினின்றதுக்கு கிட்டத்தட்ட 15 வசனம் கொடுத்தாங்க அந்த அக்கினி அபிஷேக கூட்டத்துல. ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு நோட்ஸ் எடுத்தீங்களா? யாராவது எடுத்தீங்களா? அதெல்லாம் எடுக்கல இல்ல. வார்த்தை தான் அக்கினி. ஆமென் சொன்னாங்க. அப்போ வாங்க இவர்கள் அப்போது இப்ப புதிய ஏற்பாட்டின்படி நான் பேசுறேன். பழைய ஏற்பாட்டுல அந்நிய அக்கினியை எங்கேதோ இருக்கிற நெருப்பை கொண்டு வந்துட்டாங்க. பலிபீடமாகிய இயேசு பலிபீடத்தில் இருந்து பலி செலுத்துகிற இடத்துல இருந்து அக்கினியை எடுத்துதான் தேவ சமூகத்துல கொண்டு வரணும். அதுலதான் தூபம் விடணும். அதுலதான் தேவனுக்கு பிரியம் என்று ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்ப வேற எங்க இருந்தோ அக்கினியை புடிச்சிட்டு வராங்க. அக்கினியை கொண்டு வந்து நிக்கிறாங்க. தூப பீடத்தை இது தூபம் போடுறாங்க. கர்த்தர் அதை அறிவுறுத்து அவர்களை அந்த இடத்திலேயே மறிக்கும்படி அவர் சமூகத்திலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு வந்தார். அப்போ பாருங்க, நான் உங்களுக்கு ஒரே ஒரு எச்சரிப்பு சத்தத்தை மாத்திரம் சொல்லி அனுப்பிச்சிடுறேன். இதனுடைய விளக்கத்தை நான் அப்புறமா சொல்றேன், கவனிங்க. அப்போ தேவ சமூகத்துல நீ வரும் பொழுது உன் வாயின் வார்த்தை ஜாக்கிரதையாக இருக்கணும். உன் வாழ்க்கையிலே நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை இங்க வந்து ஏன்னா நீ ஆராதிக்கிற, ஜெபிக்கிற, துதிக்கிற, பாடுற, அந்நிய பாஷையில பேசுற, எல்லாம் பண்ற, தேவனுடைய வார்த்தையை கேட்கிற, எல்லாம் பண்ணிட்டு நீ உன் வாயில வேற அக்னியை கொண்டு வந்தால், உலக அக்னியை கொண்டு வந்தால் கண்டிப்பா கர்த்தர் அடிப்பார். ஆனா நீ மறிக்க மாட்டார். புதிய ஏற்பாட்டுல உனக்காக அவர் மறிச்சிட்டாரு. அவங்க பழைய ஏற்பாட்டுல இருந்தாங்க. ஆனா உன்னுடைய ஆசீர்வாதங்கள் மறித்துவிடும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை மறித்துவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு வர வேண்டியதெல்லாம் மரித்து போன நிலைமையில இருக்கும். ஒன்று கூட செயல்படுத்த முடியாது. அதனாலதான் சொல்றேன், நீ பேசுகிற வார்த்தையை குறித்து ஜாக்கிரதையா இரு. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை பேசாம வேற வார்த்தை பேசன அப்படின்னா அதுதான் அந்நிய அக்கினி. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இல்லாம வேற வார்த்தை பேசக்கூடாது. அங்க அந்நிய அக்கினி, வெளியே இருக்கிற அக்கினியை கொண்டு வந்தாங்க. உலக பிரகாரமான அக்கினியை கொண்டு வந்தாங்க. உலக வார்த்தை பேசக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை தான் நம்ம பேச அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதுதான் தேவனுடைய அக்கினி, வார்த்தையாகிய அக்கினி. அக்கினியிலிருந்து பேசுகிறார். அக்கினியின் தேவன் அவர். அக்கினியிலிருந்து வார்த்தை புறப்பட்டு வருகிறது. இப்படி நிறைய வார்த்தை சொன்ன யாத்ராமத்துல சொன்ன, நிறைய வசனத்துல புதிய பாட்டிலையும் சொன்ன. அப்போ கவனிங்க, நம்ம பேசுகிற வார்த்தை இல்லையா? இங்க இருக்கிறது அங்க, அங்க இருக்கிறத இங்க, உலகத்தான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கின்னு உலக அக்கினியை போட்டுட்டு இல்லையா? நிறைய கேஸ் நிறைய ஆகி இந்த மாதிரி சுத்துது. அப்படியே நான் ஒரு தடவை ஒரு நபருக்கு போன் பண்ணேன். கவனிங்க, போன் பண்ணா அவர் எல்லாத்தையும் சொல்றாரு. இவருக்கு எப்படி தெரியும் அவர் வரலையே? அப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சது இங்க இருந்து அப்படியே ஒப்பிக்கிற ஆவி, அசுத்த ஆவி சுத்துதுன்னு புரிஞ்சுக்கணும். சபைக்குள்ளதான், சபைக்குள்ளதான் அது ஒரு அசுத்த ஆவி. அது அசுத்த ஆவி பிடிச்சிருக்கு. ஆனா இங்க வந்து அந்நிய பாஷை பேசுது. அதான் எனக்கு புரியல. அது அப்படியே வேலையா ஆமேன் சோத்திர சொல்லுது. நல்ல வார்த்தையை கேட்குது. நான் அவர்கிட்ட பேசுறேன், அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அப்புறமா தெரியுது இங்க நடக்கிறதெல்லாம் அப்படியே ஒப்பிக்கிற ஆவி இங்க சுத்துது. குடும்பத்துல நடக்கிறத ஒப்பிக்கும், இங்க நடக்கிறத ஒப்பிக்கும், ஊழியர்களுடைய வாழ்க்கையில இருக்கிறத ஒப்பிக்கும், அப்படி இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணாருன்றத ஒப்பிக்கும், என்ன நடந்தது சபையிலன்றத ஒப்பிக்கும். இது ஒரு அசுத்த ஆவி. இது இன்னைக்கு நீ தோற்றல, நீ அந்நிய அக்கினியை போட்டுக் கொண்டு இருக்கிற. அந்நிய அக்கினி ஒரு வாயில இருக்கு. அல்லேலூயா. இந்த எல்லாம் தட்டிடுவார். ஒண்ணு கூட செயல்பட விட மாட்டார். ஒண்ணுமே நடக்காது. அல்லேலூயா. அவர்கள் அங்கே அடிச்ச உடனே அது அவர்கள் செத்து மடிந்தார்கள், செத்தாங்க. ஆனா என்ன ஒண்ணு, சாவர்களுக்கு அடிக்க மாட்டார். ஏன்னா அவர் மறித்து இருக்கிறார் உனக்காக. ஆனா சந்தர்ப்பத்தை கொடுக்கும்படி எல்லாத்தையும் மறித்த நிலைமையில வச்சிருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஒரு சில ஆள் இருக்கு. இன்னும் ஒரு சில ஆள் இருக்கு. அடுத்தவன் சொல்றதெல்லாம் கேட்கும். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்றதை கேட்காது. மற்ற வார்த்தையெல்லாம் கேட்கும், தேவனுடைய வார்த்தையை கேட்காது. இதுவும் அந்நிய அக்கினி.
அவர்கள் அந்நிய அக்கினியை தேவனுடைய சமூகத்தில், ஏன் அந்நிய அக்கினின்னு சொல்றேன், ஏன் வார்த்தைன்னு சொல்றேன்னா, தேவனுடைய வார்த்தை அக்கினியா இருக்கிறது. அந்த வார்த்தையே இல்லாமல் வேற உலக வார்த்தை, எந்த வார்த்தை, அது கலகமா இருக்கட்டும், மற்ற காரியங்களா இருக்கட்டும், குற்றப்படுத்துகிற வார்த்தையா இருக்கட்டும், கெட்ட வார்த்தையா இருக்கட்டும், தேவையில்லாத வார்த்தையா இருக்கட்டும், அத்தனையும் எரிச்சலின் வார்த்தை, கோபத்தின் வார்த்தை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அது எல்லாமே அந்நிய அக்கினி. அல்லேலூயா. அது கடைசியில சரீரத்தையே பாதிச்சிடும், சரீரம் எரிய ஆரம்பிக்கும். நான் அதை குறிச்சு அப்புறம் பேசுறேன். வசனத்தோடு சொன்னாதான் உங்களுக்கு புரியும். நான் அடுத்த வாரம் பேசுறேன். உன் சரீரத்துல ஒரு எரிச்சல் உண்டாகும், உள்ள எரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்நிய அக்கினியை நீ கொண்டு வருகிற அந்த நெருப்பினுடைய அந்த சாரம் உன் சரீரத்துல இறங்கிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறிச்சு நான் தெளிவா அடுத்த வாரம் பேச வசனத்தோடு நான் எடுத்து சொல்லுறேன். கவனிங்க, உன் வாயை குறித்து ஜாக்கிரதையா. அந்நிய அக்கினியை சொல்லி போட்டு தேவ சமூகத்துல கொண்டு வந்தார். தேவ சமூகத்துல கர்த்தருடைய அக்கினியை மாத்திரம்தான் இருக்கு. அதை குறிச்சு தான் பேசுறேன். அல்லேலூயா. இங்க தேவனுடைய அக்கினி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இதை குறிச்சு நீ தவறா மாத்தி பேசலன்னா அதுதான் அந்நிய அக்கினி. இங்க சபைக்குள்ள தேவையில்லாததை பேசினீங்கன்னா அது அந்நிய அக்கினி. சபைக்குள்ள தேவையில்லாத காரியம் செஞ்சினா அது அந்நிய அக்கினி. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை கொண்டு வராமல் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய கோபம் அங்கே எழும்பினது. அல்லேலூயா. அக்கினினா வார்த்தை. அப்போ நீ பேசுகிற வார்த்தையை குறித்து எப்படி இருக்கணும்? கண்ட மாதிரி பேசிட்டு இங்க வந்து நல்லவ மாதிரி நடிக்க கூடாது. அதுக்குதான் பரிசுத்த பந்தியில எல்லாம் கையை வைக்காத, வீணா கோபத்துக்கு ஆளாகாதன்னு சொல்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவையில்லாம பேசுறது, மத்தவங்களை பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, தவறான பழக்க வழக்கங்கள், குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, இதெல்லாம் என்ன? அந்நிய அக்கினி. கர்த்தருடைய கோபம் மரித்த நிலைமையில உன்னை மரணத்தை போக மாட்டேன், ஆனா உன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே மரித்து போன நிலைமையில தான் இருக்கும். ஒன்று கூட உயிரடைய முடியாது. எப்ப நீ மனம் திரும்பி சீர்படுத்துகிறாயோ அப்பொழுது கர்த்தருடைய அக்கினியா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இதை குறித்து நான் அந்த வஸ்திரத்தையும் இந்த அக்கினியை குறித்து இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. நான் பேசுறேன். எல்லா கண்களையும் மூடி அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். சொல்ற வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து ஆண்டவரே, ஒரு அசம்பினாய் எங்களை உலகத்துக்கு காண்பிக்க உயர்ந்த வஸ்திரத்தை, பரிசுத்த வஸ்திரத்தை, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட வஸ்திரத்தை, அபிஷேக வஸ்திரத்தை கொடுக்கிறீர்கள். எங்களுக்காக நம்முடைய ஜனங்கள் தனித்துவமாய் தெரியும்படி கர்த்தர் வைத்திருக்கிறீர்கள். அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் நடத்தும் எல்லா துதியான மகிமை உங்களுக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.